முதல் கேள்வியை நான் கலை அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, அதை பற்றிய விமர்சனங்கள், வரவேற்கக்கூடிய அம்சங்கள் இதெல்லாம் இருந்தது. இப்போ பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. 8வது முறையாக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். அறிக்கையில சொல்ற தமிழ் மொழி உலக அளவில் கொண்டு செல்லப்படும், திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும், இது போன்ற அம்சங்கள்லாம் இருக்கு. அப்ப இதை ஒட்டி நம்ம பார்க்கும்போது இந்த அறிக்கை எவ்வளவு தூரம் வலுவானதாக இருக்கும், தமிழ்நாட்டுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா, பாஜகவுக்கு லாபமாக இருக்குமா? இல்லை, இப்போ தமிழ்நாட்டுக்கு பயனுள்ள விஷயம்னா 2 விஷயம்தான். ஒன்று, கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கிறணும், ஃபெடரலிசம். அது பிரியாம்பிள்னு சொல்லுவாங்க, நம்ம கான்ஸ்டியூஷன் முகவரியில் அது இருக்குது. அதில் முதல்ல அந்த டெமோக்ராட்டிக் அண்ட் சோசியலிஸ்ட் ஸ்டேட்டுன்னு தான் சொன்னாங்க நம்ம கான்ஸ்டியூஷன் உருவான டயத்தில். அப்போ ஃபெடரலிசத்தை சேர்க்கணுங்கிற கொஸ்டின் வந்துச்சு. அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு இரண்டு பக்கமாக பிரிஞ்சிட்டாங்க. ஃபெடரலிசத்தை சேர்க்கணும்னு சொல்லி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி இறுதியாக அதை அம்பேத்கர் இறுதிப்படுத்தும் போது இப்போதைக்கு வேணாங்கிற முடிவு எடுத்தாங்க. அன்றைக்கி நாடு துண்டாடப்பட்டிருந்துச்சு. அது ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக வேணாம், யூனிட்டரி அமைப்பாகவே இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபெடரலிசம்ங்கிற கோரிக்கை மாநில கட்சிகளுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜக, இது திமுகவும் அதிமுகவும் இருவருமே அந்த கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், இன்னும் அதிக விரிவுபடுத்தணும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் பாஜகவும் காங்கிரஸும் ஒன்றா இருக்காங்க. 2 பேரும் ஃபெடரலிசத்தை ஏற்றுக்கல. பிரியாம்பிளில் செக்குலரிசத்தை இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடில் உள்ளே சேர்த்தாங்க. செக்குலர் ஸ்டேட் ஆகிடுச்சு, அதாவது மதச்சார்பற்ற நாடு. ஆனால் இது கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடாக, ஃபெடரலிஸ்ட் ஸ்டேட்டாக இல்லை, இது வரைக்கும் சொல்லப்படலை. இப்போ இவங்க 2 பேருடைய அறிக்கையிலையும் அது இல்லை. ஆனால் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் பண்ணும்போது நீட் விலக்கா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் மாநிலங்களுடைய ஆலோசித்து எடுக்கப்படும். அப்போ அந்த இடத்துல எல்லாம் ஒரு புரிந்து உணர்வு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்களா காங்கிரஸ்? நீட் இப்போ நாங்கள் விளக்கு மாநிலங்களுக்கு முக்கியத்துவம்ங்கிறது கொண்டு வர்றாங்களா? கொண்டு எங்கே வந்தாங்கங்கிறேன். நீட்டு விளக்கு வேணால் தருவோம், அது சொல்லியிருக்கிறாங்க. வேறு அந்தந்த மாநிலங்கள் நீட்டை கொண்டு வந்தது அவங்க தானே, கொண்டு வந்துட்டு இப்போ விளக்குங்கிறாங்க. அன்றைக்கே விளக்கு இருக்குன்னு சொல்லி திமுககாரர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அறிக்கையில் காங்கிரஸ் விளக்கு தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் திமுக விளக்கு இருந்தது சொன்னது பொய் தானே. விளக்கு தர்றோனும் அந்த வார்த்தையும் தெளிவாக அவங்க சொல்லலை. மாநிலங்களுக்கு விளக்கு, அதான் அவங்க மாநிலங்கள் விரும்பினா, நீட்டே இல்லைன்னு சொல்ல வரல, நீட்டை ரத்து பண்ணலை, விளக்கு தான் சொல்லியிருக்காங்க. மாநிலங்கள் விலகி போகலாம் நீட்டை விட்டு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. இன்னும் பல்வேறு விஷயங்களில் உதாரணமாக திமுக அமைத்த ராஜமன்னார் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, பரிந்துரையில் 1971 நான் வில் கோ பேக் தேர். அவங்க என்ன சொல்கிறாங்க, பொதுப்பட்டியல் என்பது இருக்கக்கூடாது, மாநில பட்டியல், யூனியன் பட்டியல், அது 2 தான் இருக்கணும். பொதுப்பட்டியல் என்பது மாநில அரசினுடைய பட்டியலேருந்து சில துறைகளை பொதுப்பட்டியலுக்கு எடுத்து போய் அப்படியே அதில் மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. திமுகவும் அதுதான் சொல்லியிருக்குது, பொதுப்பட்டியல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட்டு மாநில பட்டியலேருந்து காங்கிரஸ் ஆட்சியில் எமர்ஜென்சி போது கல்வியும் சுகாதாரமும் பொதுப்பட்டியலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அதுதான் இன்றைக்கி நீட்டு நம்ம கைவிட்டு போயிடுச்சு. அதனால தான் அப்போ அந்த பொதுப்பட்டியலுக்கு போனதை மாநில பட்டியல் கொண்டு வரணும்னு சொல்லி கோரிக்கையை திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, ஆலோசிக்கப்படுங்கிறாங்களே, ஆய்வு செய்யப்படுங்கிறாங்க. ஆய்வு செய்யறதுக்கு என்னங்க இருக்குது? நீங்கள் 2 ஐட்டத்தை திருடிட்டு போயிட்டீங்க, திருப்பி தானே கொடுக்கணும். இதில் ஆய்வு நடத்துறதுன்னா முடிஞ்சு போச்சு கதை, அது அங்கேயே தான் இருக்கும். அது பொதுப்பட்டியலை நீக்கணுங்கிற அந்த அறிக்கையும் பல்வேறு கமிட்டிகளுடைய அறிக்கையும் இங்கே அதுக்கு பரிந்துரைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படலை. அடுத்து நீங்கள் லாங்குவேஜ் சொன்னீங்க, மொழி கலாச்சாரம் என்பது இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திருக்குறளுக்கு உலக அளவில் அரங்கங்கள் அமைப்போம் சொல்கிறாங்க, தமிழை உலகம் பூரா எடுத்துகிட்டு போவோம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் இல்லைப்பா, நாங்கள் கேட்குற தமிழ்நாட்டில் தமிழ் கொண்டு வா. என்ன இன்னைக்கு ஹைகோர்ட் யார் பொறுப்பு சார்? ஏங்க தமிழ்நாட்டில் தமிழ் அங்கேருந்து தேசிய கட்சி கொண்டு வரணும். இல்லை, நான் சொல்கிறது இப்போ நீங்கள் உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ் வேணும்னு சொல்லி எவ்வளோ காலமாக வழக்காடு மொழியாக தமிழ் இருக்கணும்னு சொல்லி எத்தனையோ காலமாக கேட்டுட்ருக்குறோம். அது இன்னும் கொடுக்கப்படலை. 2 கட்சியும் இருந்துச்சு ஆட்சியில், 2 கட்சியும் கொடுக்கல. இப்போ தேர்தல் அறிக்கை 2 கட்சியும் அதை பற்றி சொல்லலை.
நீங்கள் தமிழ் உலகம் பூரா எடுத்துகிட்டு போய் என்ன பிரயோஜனம்? நீங்கள் முக்கியமான கோரிக்கைகள் என்ன? மாநில கட்சிகளுடைய கோரிக்கை, குறிப்பாக அதிமுக திமுக 2 பேரும் தங்கள் மாநாடுகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. எது கேட்குறாங்க? மத்தியில் 8வது அப்படின்னா 22 மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அந்த 22 மொழிகளையும் அலுவல் மொழிகளாக அஃபிஷியல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணணுங்கிறது தான் கோரிக்கை. இப்போ அஃபிஷியல் லாங்குவேஜ் பிரிட்டிஷ்காரன் இந்த வரைக்கும் இங்கிலீஷ் போட்டு இருந்துச்சு. காங்கிரஸ்காரங்க வந்து என்ன பண்ணாங்க? இந்தியை கொண்டு வந்தாங்க அஃபிஷியல் லாங்குவேஜாக. நீங்கள் இந்தியை கொண்டு வந்தால் மொழி சமத்துவம் எப்படி வரும்? இந்தி மட்டும் ஒன் ஆஃப் தி லாங்குவேஜஸ். இந்தியாவில் ஒன் ஆஃப் தி லாங்குவேஜஸ். ஏன் இப்போ என்ன தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் சொல்கிறாங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அந்த 22 மொழிகளோட 8வது இன்னும் சில மொழிகளை சேர்ப்போம், என்ன பிரயோஜனம்? இந்த 22 மொழிகள் அங்கிருந்து என்ன பிரயோஜனம்? இதுவும் போய் என்ன சேர்த்து அலுவல் மொழியாக்குவோம் அப்படிங்கறத தெளிவா உங்க குறிப்பிடல. அதை பற்றி இவங்க அதை பற்றி எதையுமே பேசலை. ரொம்ப புத்திசாலிங்க இவங்க. என்ன, நாங்கள் அந்த மொழிக் கொள்கையை நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம்ட்டாங்க பாஜக தேர்தல் அறிக்கையில். இது ஃபெடரலிசத்தை பற்றி ஒன்றும் பேசலை. உதாரணமாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு மீட்கப்படும் சொல்கிறாங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுது? அந்த மீனவர்களுக்கு பாதுகாப்பு தரும், அத்தோடு சரி. பாஜக தேர்தல் அறிக்கை அண்ணாமலையும் ஜெய்சங்கர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? 3 ஆண்டுகளாக எங்கள் அஜெண்டாவில் இருக்குது கச்சத்தீவு மீட்பது என்பது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பாஜக தேர்தல் அறிக்கையில் மீட்கப்படும் சொல்லப்படலை. என்ன சொல்கிறாங்க? ஃபிஷிங் ரைட்ஸ் கொஞ்சம் தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கும் அந்த கடல் பரப்பு அதிகரிக்கப்படும், அவ்வளோதான். அதுக்காக நாங்கள் போராடுவோம். வேறு கச்சத்தீவை மீட்பதை பற்றி அறிக்கையில் இல்லவே இல்லை. எல்லா விஷயத்துலையும் நான் சொன்ன காங்கிரஸினுடைய அறிக்கையும் பாஜக காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நடைமுறை சாத்தியமற்ற விஷயங்களை ரொம்ப சொல்றாங்க. அதை பத்தி நான் அடுத்த கண்டிப்பா. ஆனா ஆக மொத்தம் நீங்க சொல்றது 2 பேர் கொடுத்த அறிக்கைகளுமே தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது பயனுள்ளதா இருக்கா? இது அரசியல் காரணத்துக்காக அப்படின்னு எடுத்துக்கலாமா?